இவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு உறவுகளால் துரோகத்தை சந்தித்து வந்த உங்களுக்கு புதனின் வக்ர பெயர்ச்சியால் இனி துன்பமில்லை. அப்படி புதன் பகவானுடைய இந்த வக்ர பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்றும், கன்னி ராசியில் கேதுவும், கும்பத்தில் சூரியனும் சனி பகவானும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல மீன ராசியில் ராகு உச்சம் பெற்ற சுக்கிரன் மற்றும் நீச்சம் பெற்ற புதன் வக்ரம் பெறுகிறாரு. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசி சென்ற அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இக்காலகட்டங்களில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. ராசிநாதன் பலம் பெறும் இந்த நேரம் யோகமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால உங்களுக்கு நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றிகரமாக நடைபெற இருக்குது. அடுத்தது அனைத்துமே துலங்குங்க. தொழில் முன்னேற்றம் அதிகரிக்குங்க. பொருளாதார நிலை உயர இருக்குது. புதிய முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசினருக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு தனாதிபதியின் பரிவர்த்தனையால் எல்லா நாட்களும் இனிய நாட்களாக அமையக்கூடிய தருணமாக தான் இந்த புதனுடைய வக்ர பயிற்சியை அமைஞ்சிருக்குதுங்க. செய்யும் முயற்சிகள்ல எளிதில் வெற்றியும் கிடைக்க இருக்குது. தெய்வீக பயணங்கள் அதிகரிக்குங்க. குறிப்பா இந்த புதன் பகவானுடைய வக்ர பயிற்சி காலகட்டங்களில் சூரியன் மற்றும் சனி பகவானுடைய சேர்க்கையும் அமைஞ்சிருக்குதுங்க. அதாவது கும்பராசியில் சூரியனும் சனியும் சேர்க்கை பெற்றிருக்கிறாங்க. பஞ்சமாதிபதி சூரியனும் லாபாதிபதி சனியும் லாபஸ்தானத்தில் சேர்க்கை பெற்றிருப்பது நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும். பகை கிரகமாக இருந்தாலும் ஒரு சில வழிகளில் நல்ல மாற்றங்களை கொடுக்குங்க. குறிப்பாக படித்து முடித்து பிள்ளைகளுடைய உத்தியோகத்திற்காக ஏற்பாடு செய்திருந்தால் அவை கிடைக்க இருக்குது. அதன் மூலம் உதிரி வருமானங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. வருங்காலம் நலமடைய புதிய திட்டங்கள் தீட்டுவாங்க. தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்குங்க. இருந்தாலும் இடையிடையே சிறு சிறு தடங்கல்கள் வரலாங்க. இருப்பினும் கடைசி நேரத்தில் காரியங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. வெளிநாட்டு அழைப்புகள் பற்றி சிந்திப்பீங்க. அந்த முயற்சிகள்ல வெற்றியும் கிடைக்க இருக்கு. குறிப்பா மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் புதன் பகவானுடைய வக்ரகதி காலகட்டத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கிறார். ராசிநாதன் பலம் பெறும் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது எல்லா வழிகளிலும் நன்மை கிடைக்குங்க. எடுத்த காரியங்கள்ல எளிதில் வெற்றி பெற இருக்கீங்க. தொழிலில் இருந்து வரும் பணியாளர் தொல்லை அகல இருக்குது. பாதையில் நின்ற பணிகள் மீதியும் தொடருங்க. உடன்பிறப்புகள் வழியே சுப செய்திகள் வந்து சேர இருக்கு. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வாங்க. அதே போல் வரவேண்டிய பாக்கிகள் வசாலாகுங்க. அதே போல் உங்களுக்கு வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல் மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய புதன் பகவான் தற்போது வக்ரம் பெறுகிறார். உங்களுடைய ராசியை பொறுத்தவரை 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பகவான். அவர் நீச்சம் பெறும் இந்த நேரம் நல்ல நேரம் என்று மட்டுமில்லாமல் வக்ரமும் பெறுவது எதிர்பாராத பல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் விதமா அமைஞ்சிருக்குதுங்க. இதனால் நினைத்தது அனைத்துமே நிறைவேற இருக்குது. நேசக்கரம் நீட்ட உறவினர்கள் முன்வர இருக்காங்க. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்க இருக்குதுங்க. இதுவரை உங்களை விட்டு விலகி இருந்த உறவினர்கள் உடன்பிறப்புகளும் இப்போது மீண்டும் வந்து இணையக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. புதிய வாகனம் வாங்கும் முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசினருக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்குது. அதிகார பதவியில் உள்ளவர்களுடைய அறிமுகம் தக்க சமயத்தில் கை கொடுக்குங்க. உத்தியோகத்தில் முக்கிய பொறுப்புகள் மேலதிகாரிகள் வழங்குவாங்க என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த புதன் பகவானுடைய வக்ரகதி காலகட்டங்கள்ல ராகு ஒருவரை தவிர மற்ற அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக வலம் வருகிறாங்க. இந்த தருணங்கள்ல வருமானம் போதிய அளவிற்கு இருப்பதால பணப்பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி அளிக்கும் விதமாகவே அமைஞ்சிருக்குதுங்க. குறிப்பா சூரியன் சனி அனுகூலமாக நிலை கொண்டிருக்கிறாங்க. அதனால் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ரூண ரோக சத்துருஸ்தானத்தில் கேது நிற்பதால பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம்
அமைச்சிருக்கு. நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறுங்க. முயற்சிகள் பலனளிக்க இருக்குது. வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் பிள்ளை அல்லது பெண்ணினுடைய வருகை மகிழ்ச்சி தரும் விதத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. விரயஸ்தானத்தில் ராகு இருப்பதால வீண் செலவுகளை உங்களால் தவிர்க்க இயலாது. குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால சுப நிகழ்ச்சிகள் மன நிறைவை அளிக்குங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு புதன் பகவானுடைய இந்த வக்ரகதியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல சனி பகவானும் சுக்கிரனும் சிறந்த சுபபலம் பெற்று சஞ்சரிக்கும் நிலையில பாக்கியஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். சிறு முயற்சியிலேயே வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்குதுங்க. அதே போல தற்காலிக பணிகளில் உள்ள அன்பர்களுக்கு அவரது வேலையில் நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைந்திருக்கிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. மேசராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதன் பகவானுடைய இந்த வக்ரகதியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உற்பத்தியை துணிந்து அதிகரிக்கலாங்க. புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு அனுகூலமான ஒரு காலகட்டமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு உதவியும் எளிதில் கிடைக்குங்க. உங்களுடைய நிதி நிலைமையை சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு காலகட்டமா இந்த புதன் பகவானுடைய வக்ரகதி அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல மேச ராசி சேர்ந்த ஏற்றுமதி துறையினருக்கு புதிய வெளிநாட்டு ஆர்டர்கள் கிடைப்பது உற்சாகத்தை தருங்க. அது மட்டும் இல்லாம சந்தை நிலவரம் உங்களுக்கு உதவிகரமாக அமையுங்க. சூரிய பகவான் அனுகூலமாக நிலை கொண்டிருப்பதால அரசாங்க கொள்கைகள் உங்களுக்கு சாதகமாக அமையுங்க. அதே போல புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு ஏற்ற ஒரு தருணமாகவும் இந்த புதன் பகவானுடைய வக்ர பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது. ஒரு சிலர் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்புள்ளதையும் கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுதுங்க. அதே போல மேச ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு புதன் பகவானுடைய அதாவது நீச்சமற்ற புதன் பகவான் வக்ரம் பெறுவதால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறைக்கு தொடர்பு கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் இந்த காலகட்டங்கள்ல மாணவ மாணவியருக்கு சாதகமாக வலம் வருகிறாங்க. பாடங்கள மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. நினைவாற்றலும் கிரகிப்பு திறனும் உயருங்க. ஒழுக்கமும் கட்டுப்பாடும் உள்ள மாணவர்களுடைய சேர்க்கை கிடைக்க இருக்குது. விடுதிகளில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவியருக்கு குடும்ப நினைவு மனதை வருத்துங்க. இருந்தாலும் இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை மனதில் நிறுத்தி உங்களுடைய முழு கவனத்தையும் கல்வியில் செலுத்துவது உங்களுடைய எதிர்கால நலனுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்துங்க. அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகரான செவ்வாய் அனுகூலமான நிலையில சஞ்சரிப்பதால தண்ணீர், உரம் போன்ற அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு இருக்காதுங்க. அரசாங்க கொள்கைகள் சாதகமாக இருப்பதை சூரியனுடைய நிலை எடுத்துக்காட்டுது. கால்நடைகள் அபிவிருத்தி அடையுங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற சிறந்த ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் புதிய விளைநிலம் வாங்கும் யோகமும் ஒரு சிலருக்கு அமைஞ்சிருக்குது. அந்த வகையில் மேசராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ராகு ஒருவருக்கு மட்டும் பரிகாரம் செய்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.